என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கடந்த மாதம் 10ஆம் தேதி மேற்கு வங்கத்திலிருந்து 11 விவசாய கூலிகள் ரயில் மூலமாக சென்னை சென்ட்ரல் நிலையத்திற்கு வந்துள்ளனர். அவர்கள் ஒப்பந்ததாரர் மூலமாக பொன்னேரியில் விவசாய கூலி வேலைக்கு சென்றுள்ளனர். அங்கு இவர்களுக்கு வேலை கிடைக்கும் நம்பிக்கையில் 3 நாட்களாக காத்திருந்துள்ளனர். ஆயினும் இவர்களுக்கு வேலை கிடைக்காததால் மீண்டும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் மூலமாக சொந்த மாநிலத்திற்கு செல்வதற்காக வந்துள்ளனர். கையில் காசு இல்லாமல் டிக்கெட் கூட எடுக்காமல் ரயிலில் வந்த வடமாநில விவசாய கூலிகள் சம்பாதித்து சாப்பிடலாம் என நினைத்தவர்களுக்கு வேலையும் கிடைக்காததால் ஒருவேளை உணவு கூட கிடைக்காத அவலம் ஏற்பட்டுள்ளது. பசியின் கொடூரத்தில் சொந்த மாநிலத்திற்கு செல்ல ரயில் நிலையத்தில் காத்திருந்த 4 விவசாய கூலிகள் மயங்கி விழுந்துள்ளனர். கடந்த 16ஆம் தேதி மயங்கி விழுந்த 4 பேரையும் மற்ற விவசாய கூலிகளையும் ரயில்வே போலீசார் மீட்டு காப்பகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலில் ரயில் நிலையத்தில் உள்ள தனியார் மருத்துவ சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இது தொடர்பாக மேற்குவங்க போலீசாருக்கு தமிழக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனிடையே வேலைக்காக தமிழகத்திற்கு வந்து சிக்கிக் கொண்டவர்கள் தொடர்பாக மேற்குவங்க கவர்னர் ஆனந்த போஸின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அவரது சட்ட ஆலோசகர் மூலமாக கூலிகளுக்கு உதவ நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் சட்ட ஆலோசகரின் தந்தையும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியுமான சசிதரன் கவனத்திற்கும் இந்த சம்பவம் வந்துள்ளது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான சசிதரன் நேரில் வந்து விவசாய கூலிகள் ஒவ்வொருவருக்கும் பண உதவி அளித்து சொந்த மாநிலம் திரும்ப உதவி செய்துள்ளார். அந்த வகையில் பசி கொடுமையிலிருந்து மீண்ட விவசாய கூலிகள் 10 பேர் ரயில் மூலமாகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஒருவர் விமானம் மூலமாகவும் சொந்த மாநிலத்திற்கு சென்றடைந்துள்ளனர். இந்த விவசாய கூலி தொழிலாளிகளில் சமர்கான் என்ற 35 வயது நபர் மட்டும் பசியின் கொடுமை காரணமாக பச்சையாக கிடைத்த மீனை தின்று பசியார முயற்சித்துள்ளார். இதில் மோசமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் உடல் உறுப்புகள் செயலிழந்து மூளைக்காய்ச்சலால் சமீர்கான் உயிரிழந்துள்ளார். சமீர்கானின் உடலை சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்ல வழியின்றி அவரது உறவினர் கிஷோர் தவித்துள்ளார். ஹாஸ்பிட்டல் में ऐड किया था तो वहां से सारे चिकित्सा चल रहे थे. 15-20 நாளைக்கு முன்னாடி வந்தாங்களாம். அங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வெஸ்ட் மித்னாப்பூர்ல சந்திரகோணா என்ற இடத்துல இருந்து அங்க வேலை பெருசா இல்லைன்னு இங்க வேலை தேடி வந்திருக்காங்க. வேலை கிடைக்காதனால அங்க இங்க பசியால இருக்கும்போது ஏதோ நடந்தே வந்து ஸ்டேஷன்ல வந்துட்டு மயங்கி விழுந்திருக்காங்க. அப்புறம் ஸ்டேஷன்ல இருந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல ஷெல்டர்ல கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுல 7-8 பேருக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சான். இவரு ஒருத்தர் அப்ப நாம்கி ஒரு நாம் சமர்கான் இவருடைய மச்சான் அவரு. சோ அவரு வந்துட்டு இறந்துட்டாரு. நேத்து நைட் இறந்திருக்காரு. அயோத்தி படபாணியில் உடலை கையில் வைத்துக் கொண்டு தவித்த கிஷோர் தனியார் IAS அகாடமி இயக்குநராக இருக்கும் முன்னாள் IAS அதிகாரி இஸ்ரேல் ஜெபசிங் உதவியை நாடியுள்ளார். ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் அதிகாரியாக பணிபுரிந்த காரணத்தினால் தன் சொந்த செலவில் விவசாய கூலியான சமர்கானின் உடலை விமானம் மூலம் அனுப்ப அவர் உதவியுள்ளார். காசு இல்லாதனாலதான் இங்க வராங்க. இப்ப திடீர்னு ஒரு இந்த மாதிரி கேஷுவாலிட்டி ஆனதுக்கு அப்புறம் எப்படி திரும்பி போறதுன்னு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று நாங்கள் வெஸ்ட் பெங்காலில் ஒரு காலத்தில் வேலை பார்த்தனால அவங்களுக்கு ஏதோ ஒரு கான்டாக்டில் என்ன பிடிச்சி இப்போ அவங்களுக்கு திரும்பி போக ஃப்ளைட்டுக்கு, ஏன்னா டெட் பாடியே ட்ரெயினில் கொண்டு போக முடியாது. ஸோ இப்போ ஃப்ளைட்டுக்கு ஏதோ தெரிஞ்சால் நான் அந்த ஏரியாவில் வேலை பார்த்தேன், இன்றைக்கி நான் காசு கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வராங்க. அதில் எத்தனை பேர் கேஷுவாலிட்டி ஆகுது, எப்படி திரும்பி போகிறாங்கன்னு தெரில. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப்லைன் வச்சு அவங்கள மானிட்டர் பண்ணி பத்திரமா அட்லீஸ்ட் இந்த மாதிரி கேஷுவாலிட்டி. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14 வயசுல ஒரு பையன், 9 வயசுல ஒரு பையன், 2 பையனுங்க ஒய்ஃப் வேலை செய்யலையாம். ஸோ அவங்களால திரும்பி கொண்டு போக காசு கிடையாது. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். இதுபோன்ற வடமாநிலத்திலிருந்து வரும் தொழிலாளர்கள் மொழி தெரியாமல் தமிழகத்தில் கஷ்டப்படுவதாகவும் வேலை கிடைக்காமல் சிலர் இதுபோன்று பாதிக்கப்படுவதாகவும் கூறுகின்றனர். বেঙ্গালোর আসে বহু জায়গায় কাজ করতে আসে. আমি এটাই বলবো, যারা কাজ করতে আসেন তারা সেই জায়গায় কাজ করে ভালোভাবে নিজের বাড়িতে যান. என்ன ரிக்வெஸ்ட் பண்றாருன்னா எல்லாரும் வேலை தேடி இங்க வரோம், வேலை பார்த்துட்டு நாங்க பத்திரமா ஊருக்கு போய் சேர்றதுக்கு இங்க ஹெல்ப் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. வடமாநிலத்தவர்கள் வேலைக்காக தமிழகத்திற்கு வருவது சர்ச்சையாக பேசப்பட்டாலும் அவ்வாறு வரும் வடமாநிலத்தவர்கள் மொழி தெரியாமலும் உதவி கிடைக்காமலும் இதுபோன்று பசியாலும் பாதிக்கப்படக்கூடிய வடமாநில தொழிலாளர்களுக்கு அரசு உதவுவதற்கு உதவி மையங்களை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஒரு ஹெல்ப்லைன் மாதிரியோ ஒரு லேபர் டிபார்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா
ஏன்னா இந்த அவங்களாம் அவங்கள வச்சு தான் இந்த எல்லா பில்டிங் எல்லாம் எழும்புது, ஃப்ளாட்ஸ்லாம் எழும்புது. ஸோ பாவம் அவங்க பசியில் இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப் யாரோ ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் நல்லா இருக்கும். ப்ளஸ் மொழி தெரியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா யாரோ ஒருத்தர் அவங்களுடைய கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் சைட்லையும் இந்த பொறுப்பேற்று வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தில் பசியால் விவசாய கூலி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இனியும் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. குமுதம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரசேகருடன் செய்தியாளர் சுப்பிரமணியன். டூடி என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.